அவன் என்னதான் நான் ஒரு கோபத்துல கொலை பண்றேன்னு சொன்னான் பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி கூட அந்த குடிப்பழக்கமும் போதை மருந்து பழக்கம் தான் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நமக்குள்ள இருக்கிற அரக்கன் வெளியில வருவான். இந்த கிரைம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தான்னு தெரியும், ஐயோ இவ்வளவு பெரிய கிரைம் நான் தான் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு நம்ம மூளையே மழுங்கி போயிட்டு நம்ம உள்ள இருக்கிற அரக்கனை வெளியில கொண்டு வர சக்தி இந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கு இருக்கு. அவன் எப்போ அந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானானோ அங்கேயே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் தடம் புரண்டு போகுது. அவன் சம்பாரிச்சு வச்ச எல்லா காசும் போது, பொண்டாட்டியை டார்ச்சர் பண்றான்னு பொண்டாட்டி பிரிஞ்சு போயிருது, அவங்க அப்பா அடிச்சு துரத்திடுறாரு. அப்போ இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்றதுக்கு தள்ளப்படுறான். அங்க போய் இந்த மாதிரி கொலை குற்றவாளியா மாறுறான். இது எல்லாத்துக்கும் ஆணிவேர் எங்க? அவனோட கெட்ட பழக்கம் தான். இது அவனுக்கு பெண் மாதிரி ஒரு உணர்வு இருந்தது, அதுதான் அவன் வாழ்க்கையை இப்படி தடம்புரல வட்டுச்சு அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அவனோட கெட்ட பழக்கம் தான் இந்த மாதிரி கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன்.